காய்ஸ் நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் ஐஃபோன்லலாம் கேம் பிளே கொடுத்து எடிட் பண்ணி வீடியோ போடலை. என்கிட்ட இருக்கிறது ஒரு விலை குறைஞ்ச ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான். அதில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி வீடியோ போடுறேன். பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த 0 கில் பிளாட்டினம் 2 மாஸ்டர் சேலஞ்சில் நம்ம வின் பண்ணி காட்டுறோம். நான் ஒரு அட்டாக்கிங் பிளேயரு. உங்களுக்காக தான் நான் வந்து சோன்சுரிய மாதிரி பண்ணி இந்த சேலஞ்சை நடத்திட்டு இருக்கிறேன். கண்ணுக்கு எதிராகவே எனிமி ஓடுறப்போ நம்ம தப்பிச்சு போகிற ஃபீலிங்கே கொடுமையாக இருக்கும். ஸோ என் கண்ணு முன்னாடி நிறைய எனிமி ஓடுவானுங்க. நான் வந்து இந்த சேலஞ்சில் எப்படியாவது ஜெயிக்கணுங்காண்டி தான் தப்பிச்சு ஓடுறேன். இது வந்து நேற்று ப்ளே பண்ண ஒரு மேட்ச் தான். என் டீம்மேட்டை வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி விட்டுட்டே இருப்பேன். உங்கள் யாருக்கும் சோன்சுரிய பண்ணணும்னு கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க. நான் எல்லாருக்கும் சோன்சுரி பண்ணி தரேன். நீங்கள் பாட்டாக இருந்தாலும் சரி, பிளேயராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சோன்சுரி பண்ணி தரேன். இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். இந்த சேலஞ்செலாம் எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும். சரி, இந்த மேட்ச்சில் கஷ்டப்பட்டு நாங்கள் டாப் 10 வரைக்கும் வந்து 1v2 சிச்சுவேஷன் ஆகியிருப்போம். ஆனாலும் நாங்கள் இந்த மேட்ச்சை லாஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல என் டீம்மேட் செத்துருவாங்க. அவங்க எல்லாருமே காப்பாற்றி விட்டுட்டு காயின் கலெக்ட் பண்ணி இந்த சைடு வரதுக்குள்ளே என் டீம்மேட் மொத்த பேரும் செத்துருவாங்க. சரி, அவங்கள ரிவே கார்ட்டில் ரிவே பண்ணிடலாமேன்ட்டு கடை ரிவே கார்ட்டில் ரிவே பண்ணிட்டு சோன் வருதுன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்புவேன். அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் ஒருத்தர் செத்துருவார். சரி, அவரை அப்படியே இங்கே வந்து ரிவே பண்ணி விட்டுருவேன். ரிவ்யூ பண்ணி விட்டதும் நம்ம சோனுக்கு மூவ் ஆகலாமேன்னு சொல்லிட்டு நான் சோனுக்கு மூவ் ஆயிடுவேன். என்கிட்ட காயினும் இருக்காது. சரி, என் டீம்மேட் காயின் தருவாங்க. அந்த காயினை வாங்கிட்டு காரில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன். அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு குரல், ரவுடி கேமிங் வந்து டவுன் ஆயிடுவார். சரி, அவரை காப்பாற்றி விடலான்னு சொல்லிட்டு சோனுக்குள்ளே போவேன். என்கிட்ட இருந்தது 4 சூப்பர் மடி தான். அதை வர நேரம் யூஸ் பண்ணணும். அதுக்காக மெடிக்கேட் போடாமலே போனேன். டக்குன்னு அவரை ரிவ்யூ பண்ணிட்டு மெடிக்கேட் போட்டு அந்த ஹெல்பிங் பவரை போட்டு டக்குன்னு சோனுக்குள்ளே வந்துட்டேன். வந்ததும் பார்த்தா என் டீம்மேட் மொத்த பேரும் செத்துட்டாங்க. எனக்கு அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் அவரை காப்பாற்றிட்டு வந்தேன். அதுக்குள்ளே எல்லாருமே செத்துட்டாங்கன்னு. சரி, நானும் என் டீம்மேட்டும் மட்டும்தான் இருந்தோம். நான் நினச்சிருந்தேன் அந்த அனிமையை அடிச்சிருக்கலாம். ஆனால் என்னால் அடிக்க முடியல. ஏன்னா நான் இந்த சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்கிட்ட இருந்தது இந்த ஹீல் பிஸ்டல் மட்டும்தான். இதை வச்சு எப்படியாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு லைஃப் அடித்து அவர் பின்னாடி தான் போயிட்டு இருந்தேன். அவர் வந்து என்ன நினச்சாருன்னு தெரியல. டக்குனு இனிமேக்கிட்ட போய் டவுன் ஆகிட்டான். சரி, அவரை எப்படியாச்சும் காப்பாற்றும் அப்படின்னு நினச்சி கிட்ட போயிட்டு க்ளோவால் போட்டேன். அப்புறம் என்ன நினச்சின்னு நீங்களே பாருங்கள். சரி, இந்த எனிமி மேலே தப்பா இல்லை என் டீம்மேட் மேலே தப்பா நீங்களே சொல்லிட்டு போங்க. இவரை என்ன பண்ணலாம், இவரை வந்து அடுத்த மேட்ச்சில் கூப்பிட்டு போகலாமான்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுங்க. 2-3 நாளாக தான் தொடர்ந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட்டுட்ருக்கிறேன். கண்டிப்பாக என் எடிட்டிங்கை நான் மாற்றிக்கிறேன், பேசுகிறதையும் மாற்றிக்கிறேன்.